வணக்கம் மந்திரா நமஸ்காரம். நான் உங்க சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் 27 27வது நாளும் நம்ம வீடியோ போட்டோம். வரப்போகிற 120 டேஸும் நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். மறக்காம சப்போர்ட் பண்ணி கூடயே இருங்க. இந்த ஜேர்னியில் நீங்களும் இணைவீங்கன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃப் ஜேர்னலிங், செல்ஃபாக ஜேர்னல் பண்ணுறது, அப்புறம் மெடிடேட் பண்ணுறது, அப்புறம் சில விஷயங்கள் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் பண்ணி என் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டோட பேசிக்னா இது இல்லை. என்னடா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னன்னா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது தான். உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி 4 விஷயத்துலையும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறது தான். யாரோட ஹெல்ப்பையும் ஏதோ ஒரு கிளாஸுக்கும் போகாமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நம்மளாம் நம்ம தேடி தேடி பண்ணுறது தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் சின்ன சின்ன எடுத்தோன்னே பயங்கரமாக தான் பண்ணணுன்ட்டு இல்லை. எடுத்தோடனே ஜிம்முக்கு போய் மாங்க அடிச்சு அப்படியே ஒரே வருஷம் 6 பேக்ஸாக கொண்டு தான் நல்லா தான் இருக்கும். வர்றதுன்ட்டு இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன பேசிக் ஸ்மால் ஸ்டெப்ஸில் இருந்து வேறு லெவலில் நீங்கள் அந்த வேறு லெவல் ஃபிசிக்ஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே காசு இல்லாமல் இருந்து அந்த வேறு லெவல் நீங்கள் ஃபினான்ஷியல் க்ரோத் அச்சீவ் பண்ணுறது வரைக்கும், அப்புறம் மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்து எதுக்கடா வாழ்கிறோம் இருந்து ஒரு ஹாப்பியான பர்சனாக மாறுறது வரைக்கும் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ் ஆகும். உண்மையை சொல்ல போனால் இந்த டாப் 20% இருக்க எல்லா பர்சனும் ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் அவங்களாவே அவங்க செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த லெவலுக்கே போயிருப்பாங்க. அதாவது அந்த 80% ஆஃப் இருக்க பாட்டம் மக்களை விட அந்த 20% ஆஃப் மக்கள் ஹெல்த் வைஸாகவும் நல்லா இருப்பாங்க. அந்த 80% ஆஃப் மக்கள் வாங்குற சம்பளத்தை எல்லாத்த விட 10 மடங்கு வச்சு அந்த 20% மக்கள் வாங்குவாங்க. அந்த 80% மக்கள் சோகமாக ரொம்ப டல்லாக இருப்பாங்க. பட் ஆனால் அந்த 20% ஆஃப் மக்கள் மட்டும் ஹாப்பியாகவும் அவங்களோட நாளை ஃபுல்ஃபில்லாக முடிப்பாங்க. அந்த ஒரு க்ரோத்துக்கு போகிறதுக்கு நம்ம இந்த ஒரு ஃபேஸில் கடந்தால் போய் ஆகணும். எடுத்தோம்னா ஓவர் நைட் சக்ஸஸ் எல்லாம் யாருக்குமே வரவே வராது. கொஞ்சம் யாரும் சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யார் மூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் வரும். பட் சக்ஸஸ்ங்கிறது அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன தான் கீழே விழுந்தாலும் திருப்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தே ஆகணும். அது ஆனால் ஸ்டார்டிங் நீங்கள் வர்றது மட்டும்தான் கஷ்டம். வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க, திருப்பி பண்ணுவீங்க, ஃபெயில் ஆவீங்க, திருப்பி பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த கட்டத்துக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று தான் ரேஸில் 4-5 பேர் ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு, ஒரு வேகமாக ஓடி போயிடுவார். இன்னொருத்தர் மெதுவாக ஓடுறாரு, அவரும் ஓடிடுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவரால் ஓட முடியும், ஓடுறாரு, 10 மணிக்கிறாரு ஓடுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தகுந்த ஓடுறாரு, ஆனால் போயிடுறாரு. பட் ஆனால் அந்த ரேஸ்க்குள்ளே இருக்கணும். ரேஸ்னால் இந்த 9 to 5 ரேஸ் கிடையாது. இந்த நம்ம நினச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணுங்கிற ரேஸ் இருக்கணும். நம்ம வேகமாக போகிறோமா, ஸ்லோவாக போகிறோமா, இல்லை தவந்து போகிறோமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கடைசியில் போகிறோமா, அது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் நினச்சி வச்சுருப்பீங்க, நம்ம இப்படியெல்லாம் ஆகணும், இப்படியெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வைக்காமல் முட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா நம்ம இப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தா அந்த லெவலுக்கு போயிருக்கலாமே. அதுக்கு தான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். இது நான் எதை விற்கிறதுக்கா எதுக்குமே சொல்ல. அவங்கவுங்க லைஃப்பை அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உண்மை சொல்ல போனால் நம்மளை இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல போகிறதில்ல. யாராவது சொன்னாலும் நம்மளும் ஒரு கட்டத்தை கேட்க போகிறதில்ல. நமக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்மளோட லைஃப் வேறு லெவல் போனால் நம்ம தான் அதுக்காக உழைச்சாகணும். யாரும் கொண்டு வந்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. யாரும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறது. ஒன்ஸ் அவங்களாலும் சொல்ல தான் முடியும். நம்மளுக்கு எப்போ நம்மளா அதை பண்ணணும்னு சொல்லி பண்ணி ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம குட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒன்ஸ் அது ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களாங்கிறத மட்டும்தான் பிரச்சனை இருக்கு இல்லையே. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் நீங்கள் எத்தனை டைம் ட்ரை பண்ணி ஃபெயிலாக நீங்கள் கற்றுப்பீங்க அதுலேருந்து. உண்மை சொல்ல போனால் எதாவது தப்பு பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கற்றுக்கோங்க. ஜஸ்ட் அந்த நம்ம எப்படி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் அப்புறம் இந்த ஃபேமிலியிலையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங்கெல்லாம் வரணும்னா ஜஸ்ட் சின்ன சின்ன இந்த பேசிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளை எந்த அளவுக்கு நம்ம குட்டாக ட்ரீட் பண்ணுறோமோ
அப்படிதான் வந்துட்டு நம்ம ஒரு கட்டத்தில் மற்றவங்களே ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு செல்ஃப் லவ்வுடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ மற்றவங்க அப்போ தான் உங்க கூடயே இருப்பாங்க. உங்களை நீங்கள் பாதிக்கிறதா தான் உண்மை சொல்ல போனால் மற்றவங்களே உங்களால் பார்க்க முடியும். அது ஒன்று இருக்கு. அதுதான் வந்துட்டு உண்மை சொல்ல போனால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது. நம்மளை இந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்ட்ராங் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்ட்ராங் பண்ணணும்னா சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் மென்டலி வந்துட்டு நல்லா இருக்கணுமா, மென்டலி வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணுமா, அது ஒன்றுமா லைட்டாக டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். டெய்லி 1 நிமிஷம் இல்லை 30 செகண்ட்ஸ். அந்த ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஒரு நாலேஜபிளான பர்சனாக இருக்கணுமா, ஜஸ்ட் டெய்லி வந்துட்டு ஒரு 2 பேஜ் 3 பேஜ் ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணுறதே ஒரு கட்டம் இல்லைனா ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீங்கள் நினச்ச பர்சனாக வந்துடலாம். பட் ஆனால் அதுக்கு ட்ரைங்கிறத பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு ஸ்ட்ராங்கான 6 பேக்கெல்லாம் வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களால் வந்துட்டு ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுக்க முடியலையா, ஜஸ்ட் ஒரு 2 புஷ்அப்ஸ் 1 புஷ்அப்ஸ் எடுங்க. அதுவும் முடியலையா, சும்மா வந்துட்டு வால்லையாச்சும் இப்படி வச்சு சும்மா அப்படியே ட்ரையாச்சும் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் இது. அப்புறம் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமா, ஜஸ்ட் அவங்க கூட போய் பேச ட்ரை பண்ணுங்கள். கான்வர்சேஷன் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க அவங்களும் நான் ஆகிறேன்னு ட்ரை பண்ண இந்த ஒரு விஷயமா நான் ஆக போகிறேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு சம்பாதிக்க போகிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மணி அதிகமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வழியில் டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபெயில் ஆகலாம். பட் நீங்கள் அந்த ஒன்ஸ் திருப்பி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் டெய்லி ஃபினான்ஷியல் பற்றி ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க. ஒரு சில நாள் வந்துட்டு கற்றுக்குறீங்க, சில நாள் கற்றுக்காமல் போகிறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு கட்டம்லாம் ஒரு கட்டத்தில் ரெகுலராக கற்றுக்குறீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாதம் கற்று பாருங்கள். டெய்லி ஒரு ஐடியா வந்துட்டு உங்கள் மண்டைக்குள்ளே வந்தால் கூட மாதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 30 ஐடியா கிட்ட வந்துடும். 30 ஐடியாவில் வந்துட்டு ஒரு ஐடியா கூட வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகாமல் போதா. இதில் வந்து சின்ன ஒரு சிம்பிளாக தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது. பட் ஆனால் இந்த கரெக்டாக யூஸ் பண்ணால் நீங்கள் வேறு லெவல் போயிடலாம். இதுதான் இந்த வீடியோவில் நான் எனக்கு சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.